சொந்த படம் எடுக்கிறதுக்கே நிறைய நடிகர்கள் வந்து பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வெடி யாரும் உள்ள போடாதீங்க. இப்பதான் சொன்னேன், தியேட்டர் ஃபுல் சப்போர்ட். உள்ள 9 கேமரா இருக்கு. அதையும் மீறி நீங்க வந்து சேட்டை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உள்ள போலீஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க, ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஓப்பனா சொல்லி தப்பா இருக்காங்க. அதாவது என்ஜாய் பண்ணுங்க, கத்துங்க, ஆடுங்க, கொண்டாடுங்க, எதனாலும் பண்ணுங்க. தியேட்டருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நானே அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். நான் கேமரா பார்த்து இவன் தானே தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிடுவேன். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அடுத்தடுத்து நமக்கு அவங்க படம் கொடுக்கணும். இன்னைக்கு அவ்வளவு படம் இருந்தாலும் நம்ம படத்தை போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட். இது உங்க தியேட்டர், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த தியேட்டர் நல்லா வந்தாலும் அடுத்தடுத்து நம்மளை கூப்பிட்டு அவங்க பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து என்னுடைய அருமை மாப்பிள்ளை ஓஆர். இப்ப இந்த கேம்பா கோலம் மட்டும் தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, சொந்த படம் எடுக்கிறதுக்கே நிறைய நடிகர்களுக்கு இன்னும் அந்த தைரியமோ எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. இந்த நேரத்துல இந்தியா காண்டி போராடுற ஒரு மாமனிதன் ஏகே அவர்கள் இன்னைக்கு நம்மளுக்காண்டி இந்தியா பற்றோட கார் ஓட்ட போயிருக்காரு. அவர் சொந்த காசு, பியூர் டாக்ஸ் ப்ராப்பரா கட்டுற ஒருத்தவர் எவ்வளவுதாங்க செலவு பண்ணி அந்த விஷயத்த பண்ண முடியும்? அந்த ட்ராக் ஓட்டுறதுக்கு முதல்ல என்ன வாடகை, கார் வாங்குறதுக்கு என்ன வாடகை, யாருக்காண்டி? அவர் என்ன அவர் சம்பாரிச்சா ஒரு வீட்டுக்காண்டியா போய் வச்சுக்கிட்டு இருக்காரு? இந்தியா காண்டி நம்மளுக்காண்டி பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காருங்க. அப்ப அந்த அப்படி பார்த்தா டெண்டுல்கர், விராட் கோலிலாம் எம்ஆர்எஃப்க்கு அம்பாசிடரு. அப்ப அவங்கள வந்து விளம்பரத்துக்கு நடிக்கிறான்னு அர்த்தமா? ஏன்னா முதல் கார் ஓட்டுறப்பையும் வந்து அவர் விளம்பரத்துக்காண்டி எனக்கு விளம்பரம் கொடுங்க கார் ஓட்டுவேன்னு சொன்னாரா? ஏங்க, அவர் பேஷனுக்கு இந்தியாவே அவருக்கு ஸ்பான்சர் பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்க வந்து இந்த மாதிரி கேம்பா நடிக்கிறாங்க, அவங்க இது பண்றாங்க, நாங்க கொக்கோகோலா நடிச்சோம், நாங்க ஸ்பிரைட் நடிச்சோம். இவ்வளோ புரியலையா உங்களுக்கு என்ன நடக்குதுன்ட்டு? நாங்க விளம்பரத்துக்கு நடிக்கிறது வரல இங்க, சரிங்களா? எங்களுக்கு உதவ வர்றவங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கோம், சரிங்களா? இங்க மனசு எப்படின்றது உங்களுக்கு இன்னும் புரியல. இன்னும் நிறைய பேர் வருவாங்க, இன்னும் நிறைய பேர் அவர் ஸ்பான்சர் பண்ணணும். சொல்ல போனா ரசிகராகி நம்மளே அவருக்கு டொனேஷன் பண்ணி ஓட்டு விடுவோம். சூப்பர் சூப்பர். அவர் சொல்றது புரியுதா? இந்தியா கவர்மெண்டே ஸ்பான்சர் பண்ணணும்னு சொல்ல வராரு, சரிங்களா? அப்படி நம்மளே அவருக்கு டொனேட் பண்ணி அவர் ஓட்டு விடணும். இந்தியா காண்டி ஓட்டுற எவ்வளவு பெரிய மனிதனா நம்ம தாங்க அவருக்கு உதவி பண்ணணும், சரிங்களா? அதனால கேம்பா பத்தி யாரும் தப்பா பேச வேணாம். அவர் ப்ரொமோட் பண்ணது நல்லதுதான். அவங்களுக்கு உதவி பண்ணவங்களுக்கு நம்ம அவர் உதவி பண்றாரு, சரிங்களா? அதனால கேம்பா நல்லது, கரெக்டா இருக்கட்டும். அவர் மேலும் வளரணும். கார் ரேஸ்ல ஒரு முதலிடத்தை பிடிக்கிறதுக்கு நம்ம எல்லா சார்பா ஆண்டவனை வேண்டிக்கிறோம். கை தட்டிருங்க, பாட்ட போடுங்க. ஸ்டேஜ் திவாகர் சார் ஆட போறாரு. திவாகர் சார் ஒரு சின்ன பீட்டு சார். ஓகே தானே? ஓகே தானே?